ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ அகெயின் ஒரு நியூ ஏஜ் டெக் கம்பெனியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஐபிஓ அனலைஸ் பண்ணுறதுல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய நியூ ஏஜ் டெக்னாலஜி கம்பெனியை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஐபிஓட டீட்டெயில் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ இன்னைக்கு தான் ஓப்பன் ஆச்சு. கரண்ட்டாக ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் 0.3 டைம்ஸ் வந்து ஆகியிருக்கு. ஜிஎம்பி 2.75% வந்து ட்ரேட் ஆகுது. இந்த ஐபிஓட ஃபியூச்சர் growth பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு? நம்ம லாங் டர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேண்டாமா? ஆங்கர்ஸோட டிமாண்ட் எப்படி இருக்கு? எந்த மாதிரி பிரைஸ் வேல்யூவேஷன்ல வராங்க? அண்ட் இந்த கம்பெனில நான் அப்ளை பண்றேனா, இல்ல என்னோட இன்வெஸ்ட்மென்ட் டிசிஷன் என்னவா இருக்கும்? இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட ஒரு சின்ன இன்ட்ரோ குடுக்குறேன். இவங்க தான் இந்தியாலயே ஃபர்ஸ்ட் எவர் எட்டெக் கம்பெனி லிஸ்ட் ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மார்க்கெட் லீடராவும் இருக்காங்க. ஸோ இனிஷியலா பார்த்தீங்கன்னா 2020 அதாவது போஸ்ட் கோவிட்ல இந்த பிசிக்ஸ் வாலாவோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர். ஸோ அவங்க YouTubeல நார்மலா ஒரு பிசிக்ஸ் கிளாஸ் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ற மாரி தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ அந்த YouTubeல மட்டும் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 12 க்ரோர் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடண்ட் கம்யூனிட்டி இந்த ஆன்லைன் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, பிசிக்ஸ் வாலா தான் இந்தியாலே நம்பர் 1 இந்த லேர்னிங் கம்யூனிட்டில நம்பர் 1 பொசிஷன்லயே இருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ ஜெனரேஷன் பேஸ் பண்ணி பார்த்தாலும் 2024 ரெவென்யூ பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அமாங் டாப் 5 டெஸ்ட் பிரிப்பரேஷன் கம்பெனில இவங்க ஒன் ஆஃப் த கம்பெனியா இருக்காங்க. ஸோ மார்க்கெட் லீடராவும் இருக்காங்க. இந்த லிஸ்டட் கம்பெனிஸ் எதுவுமே இல்ல. அரவுண்ட் 3000 crore வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்ற ஒரு பெரிய கம்பெனியா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எப்படி இவங்க குரோத் வாங்குனாங்க? இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிசிக்ஸ் வாலாவோட மெயின் கோர் பிசினஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க மல்டிபிள் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. அவங்களோட பிளாட்ஃபார்ம்ல மெயினா பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அப்ஸ்கில்லிங் ரிலேட்டடான கோர்சஸ் இந்த மாரி டெஸ்ட் பிரிப்பரேஷன் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே இவங்க புரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணது இந்த 2 புரமோட்டர்ஸ் தான். அலெக் பாண்டே. ஸோ இவங்க தான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணது. இவங்க வந்து டீச்சரா இருக்காங்க. ஸோ சிஇஓ அண்ட் பிரதீக். ஸோ இவங்க டெக்னாலஜி ஓரியன்டட்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ பிரதீக் தான் இந்த ஆன்லைன் டீச்சிங்க வந்து பிசினஸ் லெவல்ல எடுத்துட்டு போனது 2020 ஆன்வர்ட்ஸ்ல இருந்து. ஸோ இந்த 2 புரமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐபிஓல அவங்களோட ஷேர்ஸ சேல் பண்றாங்க. ஐபிஓவோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 3480 கோடி. இதுல ஓஎஃப்எஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 380 கோடி தான். நெகட்டிவ் இம்பாக்ட் இல்ல. இந்த 2 புரமோட்டரும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 9% அவங்களோட ஷேர்ஸ வந்து ரிடக்ஷன் பண்றாங்க இந்த ஓஎஃப்எஸ் மூலமா. ஸோ இவங்க இந்த ஐபிஓல இவங்க அக்யூர் பண்ற அதாவது ஷேர்ஸ வந்து ரூ. 109 அப்பர் பிரைஸ் பேண்ட் வந்து இஷ்யூ பண்றாங்க. இந்த புரமோட்டர் இந்த ஷேர்ஸ அக்யூசியேஷன் பண்ணியிருப்பாங்கல்ல இனிஷியலா, அதோட காஸ்ட் ஆர்ஹெச்பில நெக்லிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா, இவங்க அக்யூசியேஷன் பண்ண பெர் ஈக்விட்டி ஷேரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ₹0.01. ஸோ அந்த மாதிரி ஒரு லோயஸ்ட் ரேஞ்சுல இருந்து இவங்களோட கம்பெனி 31,500 கோடி மார்க்கெட் கேபிட்டலா இந்த 5 வருஷத்துல மாத்துனது இந்த புரமோட்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கம்பெனில இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ புரமோட்டரோட ஷேர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 80%ல இருந்து போஸ்ட் ஐபிஓல 71.5%ஆ வந்து குறையும். அப்படி என்னென்ன கோர்சஸ் இவங்க புரொவைட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 13 டிஃபரெண்ட் கேட்டகரீஸ்ல ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ் 3 ஸ்டாண்டர்ட்ல இருந்து போஸ்ட் கிராஜுவேஷன் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இவங்களோட பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் போத் ஃப்ரீ அண்ட் பெய்டு வெர்ஷன்ஸ்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. 38 காம்படிட்டிவ் எக்ஸாம ஃபோக்கஸ் பண்ணி தான் இவங்களோட கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஐஐடி ஜேடபிள்யூ, நீட் எக்ஸாம், யுபிஎஸ்சி, சிஏ, காமர்ஸ், கேட் எக்ஸாம்ஸ், அதர் கவர்ன்மென்ட் டெஸ்டர்ஸ், அப்புறம் நெறைய அப்ஸ்கில்லிங் புரோகிராம் பார்த்தீங்கன்னா, டேட்டா சயன்ஸ், ஃபினான்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட், மல்டிபிள் கேட்டகரீஸ்ல கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு. லாங்குவேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இந்த மாரி 11 இந்தியன் லாங்குவேஜஸ்ல வந்து இவங்களோட கோர்சஸ் இருக்கு. ஏஐ இன்னோவேஷன் யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ குரு, ஏஐ கிரேடர்ன்னு சொல்லிட்டு 90% ஸ்டூடண்ட்ஸோட டவுட்ஸ இந்த ஏஐ டூல் மூலமா சால்வ் பண்றாங்க. ஸோ இதனால இந்த கம்பெனிக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டாவும் இருக்கும். ஸ்டூடண்ட்டோட டைமும் சேவ் ஆகி குயிக் ரெஸ்பான்ஸும் கிடைக்கும். இந்த கோர்சஸ 3 மெத்தட்ல வந்து ஆஃபர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் சேனல் மூலமா, இவங்களோட மொபைல் ஆப், வெப்சைட், யூடியூப் சேனல் மூலமா கோர்சஸ் வந்து டீச் பண்றாங்க. மெயின் யூடியூப் சேனல் பிசிக்ஸ் வாலா, அலெக் பாண்டே. இதுல 13.9 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்து வச்சிருக்காங்க. ஓவராலா பார்த்தீங்கன்னா, 207 ஆக்டிவ் எஜுகேஷனல் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்.
ஸோ இந்த சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஆர்கானிக்கா இந்த யூடியூப் சேனல் மூலமா க்ரோ ஆயிட்டே வராங்க. எந்த ஒரு பிராண்ட் மார்க்கெட்டிங் மூலமாவும் கஸ்டமர்ஸ வந்து இவங்க அக்விசிஷன் பண்ணல. ஆன்லைன்ல அட்ரிஷன் ரேட்டும் 2%க்கு கம்மியா தான் இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸோட குரோத் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 42%ன்னு க்ரோ ஆயிட்டே வராங்க. செகண்ட் மோடு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மெத்தட். ஸோ இது நார்மலா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு விசிட் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிற மெத்தட்ல சென்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து சென்டர்ஸ் விசிட் பண்ணி கத்துக்கிற மாதிரி. ஸோ அந்த சென்டர்ஸ்ல எல்லாமே ஃபேக்கல்டி வந்து அவைலபிளா இருப்பாங்க. ஸோ இவங்களோட இன்கோர்ஸ் ஃபேக்கல்டி ட்ரெய்னிங் புரோகிராம் மூலமா இந்த ஃபேக்கல்டி எல்லாமே ட்ரெயின் பண்றாங்க. இந்த ஃபேக்கல்டியோட ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா 3.2ல இருந்து 4.2 ரேட்டிங்ஸ்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, 170 சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இவங்களோட காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகமான ஆஃப்லைன் குரோத் தான் இவங்க குடுத்திருக்காங்க. கரண்ட்டா 7% மட்டும் தான் ஆஃப்லைன் மார்க்கெட் ஷேர் வந்து வச்சிருக்காங்க. ஸ்டில் 93% இந்த ஆஃப்லைன் மார்க்கெட்ல இவங்களோட குரோத் இன்னும் ஃபியூச்சர்ல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சான்சஸ் இருக்கு. தென் 3 மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் மோட். ஸோ இதுல லைவ் ஸ்ட்ரீம் மாதிரி ஆன்லைன்ல ஒரு டீச்சர் வந்து கிளாஸஸ் நடத்துவாங்க. சென்டர்ஸ்ல இருக்கிற ஃபேக்கல்டி பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன் மோட்ல ஒரு டீச்சர் அவைலபிளா இருப்பாங்க. ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீம்க்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சால்வ் பண்றதுக்கு பிசிக்கலா ஒரு ஃபேக்கல்டி வந்து அவைலபிளா இருப்பாங்க. ஸோ போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட் தான் ஹைபிரிட் மாடல். ஸோ இந்த மாரி மல்டிபிள் மெத்தட்ஸ்ல வந்து அவங்களோட கோர்ஸஸ டெலிவரி பண்றாங்க. பிசிக்ஸ் வால கம்பெனியோட மெயின் கோலே பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அஃபோர்டபிள் பிரைஸஸ்ல கோர்ஸஸ் வந்து குடுக்கணும்ன்றது தான். ஸோ பிரீமியம் எஜுகேஷன் கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா, ஐஐடி, நீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமான சார்ஜஸ் வந்து வாங்குவாங்க. லைக் யுஎன்ஏ அகாடமி, பைஜூஸ், வேதாந்து இந்த மாரி நெறைய பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, டாப் 5 ஆர்கனைஸ்டு பிளேயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, பிசிக்ஸ் வால ஜேடபிள்யூக்கு ஜஸ்ட் ரூ. 4,500 பெர் ஆனம் தான் ஆஃபர் பண்றாங்க. பட் காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, 75,000லேருந்து ரூ. 80,000 ஆஃபர் பண்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 4,500லேருந்து 18,000 தான் மேக்ஸிமம் இருக்கு யுபிஎஸ்சிக்கு. பட் 75,000லேருந்து 1,10,000 ஒரு ஒரு பிரீமியம் எஜுகேஷன் வந்து காம்படிட்டர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஸோ பிசிக்ஸ் வாலாவோட டார்கெட் வந்து டயர் 2, டயர் 3 ரூரல் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இருக்கிற இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. பட் காம்படிட்டர் டார்கெட் பார்த்தீங்கன்னா, டாப் 3% ரிச் ஸ்டூடண்ட்ஸ வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ பிசிக்ஸ் வாலா பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல இருக்கிற 97% ஸ்டூடண்ட்ஸ ஃபோக்கஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்களோட சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, 300 பிளஸ் சென்டர்ஸ் இந்த டயர் 2, டயர் 3 சிட்டீஸ ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ரொம்பவே அஃபோர்டபிள் ரேஞ்சுல தான் இஷ்யூ பண்றாங்க. ஒவ்வொரு கோர்ஸ் பேசிஸ்ல யூசர்ஸோட கவுண்ட் இயர் ஆன் இயர் எப்படி க்ரோ ஆயிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டலா எவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்கன்னா, 2023ல 20,00,000 யூசர்ஸ்ல இருந்து கரண்ட்டா 47,95,000 யூசர்ஸ் கவுண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல டோட்டல் யூசர் கவுண்ட் 140%ன்னு குரோத் குடுத்திருக்காங்க. இந்த 47,00,000 யூசர்ஸ்ல ஜேடபிள்யூ கோர்ஸ் படிக்கிற யூசர்ஸ் மட்டுமே 5,73,000 நீட் எக்ஸாமுக்கு 9,27,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸும் இந்த குரோத் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இந்த ஓவரால் யூசர்ஸ்ல அரவுண்ட் 32% வரை இந்த 2 கோர்சஸ்ல இருந்து தான் யூசர்ஸ் வராங்க. தென் அடிஷனலா பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ்ல தான் 9,00,000 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி அதிகமா வந்து கவர்ன்மென்ட் எக்ஸாம், ஜேடபிள்யூ, நீட் எக்ஸாம்ஸ்லேருந்து யூசர்ஸ் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இயர் ஆன் இயர் பேசிஸ்லயும் ஸ்ட்ராங் குரோத் குடுத்திருக்காங்க. தென் யூனிக் டிரான்சாக்டிங் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூசரே பார்த்தீங்கன்னா, ஜேடபிள்யூலயும் ஒரு கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. அண்ட் கவர்ன்மென்ட் எக்ஸாம்லயும் ஒரு கோர்சஸ்ல என்ரோல் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு யூசர் மல்டிபிள் கோர்சஸ்லயும் என்கேஜ்டா இருப்பாங்க. ஸோ அந்த யூசர வந்து ஒரு யூனிக்கான யூசரா தான் கணக்கெடுப்பாங்க. ஸோ மல்டிபிள்ல இருந்தாலும் அவங்க ஒரே யூசரா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 47,00,000 ஓவரால் யூசர்ஸ்ல இந்த மாதிரி யூனிக் யூசர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, 41,00,000 யூனிக் யூசர்ஸ் கவுண்ட் இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, 16,00,000த்துல இருந்து 41,00,000 கரண்ட் இயர்ல குரோத் குடுத்திருக்காங்க. இந்த யூனிக் டிரான்சாக்டிங் யூசர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, சிஏஜிஆர்ல 57%ன்னு ஸ்ட்ராங் குரோத் வந்து இருக்கு. கரண்ட்டா 18,000 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஃபேக்கல்டி மெம்பர்ஸும் இயர் ஆன் இயர் இன்கிரீஸ் ஆயிட்டே வராங்க. 6,267 மெம்பர்ஸ் இருக்காங்க. எஜுகேஷனல் கேட்டகரி 13 கேட்டகரீஸ்ல ஆஃபர் பண்றாங்க.
அ இந்த பிசிக்ஸ் வாலால டோட்டலா பே பண்ற யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் பெய்ட் யூசர்ஸ் கவுண்ட் இந்த கரண்ட் இயர்ல 4.46 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. இந்தியாவோட ஸ்டூடண்ட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, 300 மில்லியன். இந்த கம்பெனில ஜஸ்ட் 4 மில்லியன் தான். அதாவது இந்தியன் மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும்போது 1.5% தான். ஸோ பேலன்ஸ் 98.5% வந்து இவங்களுக்கு இன்னும் குரோத் இருக்கு. இந்த ஸ்டூடண்ட்ஸ் இன்னும் குரோ ஆகுறதுக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தென் ஆன்லைன் சேனல் மூலமா ஒரு யூசர்ஸ் மூலமா இவங்க ஏர்ன் பண்ற ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது சார்ஜ் பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட் இயர்ல ரூ. 3682. இதுவே நீங்க ஆஃப்லைனோட ரெவென்யூ பெர் யூசர் பார்த்தீங்கன்னா, ரூ. 40,000ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் யூசர்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் அதிகமான மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. டிரான்சாக்டிங் யூசர் 4 மில்லியன். ஆஃப்லைன்ல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 0.33 மில்லியன் யூசர்ஸ் தான் என்ரோல் ஆகுறாங்க. பட் சார்ஜ் அமௌண்ட் வால்யூம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல அதிகமா இருக்காங்க. ஆஃப்லைன்ல கம்மியா இருக்கு. ஆனா, ஆஃப்லைன பொறுத்தவரை நல்ல ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு கிளாஸ் ரூம் செட்டப் பண்ணணும். ஃபேக்கல்டி பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து பர்ட்டிகுலர் ஃபேக்கல்டிய ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டூடண்ட்ஸ் வரணும்னு நெனைப்பாங்க. ஸோ, அந்த மாரி ஃபேக்கல்டீஸ்க்கு எல்லாமே அதிகமான அமௌண்ட் சம்பளமா குடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ, நெறைய இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கிறதுனால தான் ஆஃப்லைன் மெத்தட்ல யூசர்ஸ்க்கு பே பண்ற அமௌண்ட் 40,000ன்னு இருக்கு. இதுவே ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிசிக்கல் ரூம் செட்டப், லீஸ் பே பண்றது, அந்த மாரி எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் இருக்காது. ஸோ, அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரூ. 4,000 பிரைஸ் ரேஞ்சுல ஆன்லைன்ல குடுக்குறாங்க. இதனால ஆன்லைன்ல ஸ்டூடண்ட் கவுண்ட்டும் அதிகமா இருக்கு. டோட்டலா ஆஃப்லைன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 303. 2023ல 28ல இருந்து இப்போ 303ன்னு ஸ்ட்ராங்கா ஆஃப்லைன்ல வந்து இவங்களோட குரோத் இருக்கு. ஸோ இந்த கம்பெனில போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ஃபியூச்சர்ல இன்னும் குரோத் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல ஸ்டூடண்ட்ஸ் கவுண்ட் அதிகமா இருந்தாலும், அமௌண்ட் வந்து கம்மியா இருக்குன்றபோது, போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மெத்தட்ல இவங்க ஜெனரேட் பண்ற ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 50, 50%ன்ற ரேஞ்சுல தான் ஜெனரேட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சேனல் மூலமா இவங்க ரெவென்யூ ஜெனரேஷன் இயர் ஆன் இயர் ஸ்ட்ராங்கா மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓவரால் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா, FY 23ல 744 கோடியிலிருந்து 2,886 கோடின்னு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ சிஏஜிஆர் 98%ல குரோத் ரேட் குடுத்திருக்காங்க. இந்த Q1 FY 26லயும் இவங்களோட ரெவென்யூ குரோத் வந்து அதிகமா இருக்கு. இந்த கரண்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா, அதர் இன்கமோட கவுண்ட்டும் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆ ப்ராஃபிட்டபிலிட்டிய பொறுத்தவரை பிஃபோர் டாக்ஸும் பார்த்தீங்கன்னா, இவங்க லாஸ்ல தான் புக் பண்ணியிருக்காங்க. பட் நீங்க லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது, இந்த லாஸோட மார்ஜின் வந்து ரெடியூஸ் பண்ணி தான் குடுத்துருக்காங்க. இந்த Q1லயும் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த எஜுகேஷனல் செக்டார பொறுத்தவரை Q1, Q2ல அட்மிஷன் வந்து பீக்கா இருக்கும். Q3, Q4ல இருந்து நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எஃப்எக்ஸ் வாலால ப்ராஃபிட் நெகட்டிவ்ல இருக்கிறதுனால நம்ம இபிட்டா கண்டிப்பா செக் பண்ணணும். இபிட்டாவோட சிஏஜிஆர் குரோத் 273%ன்னு ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டு வராங்க. அட்ஜஸ்டட் இபிட்டா மார்ஜினும் கரண்ட் இயர்ல 15% குடுத்திருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டட் இபிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் கெயின், லாஸ் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட ப்ராஃபிட் ஏன் நெகட்டிவ்ல இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கரண்ட் இயர்ல அதர் இன்கம்ம சேர்த்து 3000 கோடி வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. பட் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 3,260 கோடி அதை விட அதிகமா இருக்கு. இதுல மெயின் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 50% வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்களோட டீச்சர்ஸ்க்கு அதிகமான சேலரி பே பண்றதுனாலயும் இந்த எக்ஸ்பென்ஸ் இன்கிரீஸ் ஆகும். ஃபினான்ஷியல் காஸ்ட் எல்லாமே லோயஸ்ட் ரேஞ்சில தான் இருக்கு. ஏன்னா இவங்களோட டெப்ட் வந்து 1 crore அந்த ரேஞ்சில தான் இருக்கு. பிஃபோர் எக்செப்ஷனல் ஐட்டம் அண்ட் டாக்ஸ் பார்த்தாலும் இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங்கா தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது லாஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, எக்செப்ஷனல் ஐட்டம்ல லாஸ்ட் 2 இயர்ஸ் அதாவது FY 24-25 பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி கன்வெர்ட்டபிள் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ அது வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூக்கு ஏத்த மாதிரி ரீவேல்யூவேட் பண்ணுவாங்க. இந்த இம்பேர்மென்ட்னால மட்டும் தான், ஸோ அக்கவுண்டிங் ட்ரீட்மென்ட்னால மட்டும் தான் இவங்களோட லாஸஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களோட கோர் பிசினஸ் வீக்னஸ்ன்னு மீனிங் கிடையாது. ஸோ அஸ் பெர் மேனேஜ்மென்ட் இன்டர்வியூ என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசினஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா ஆர்கானிக்கா குரோ ஆகுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைன்ல அக்யூசியேஷன் மூலமாவும் இன்ஆர்கானிக்கா குரோ ஆகுறாங்க.
ஸோ 2024ல Xylem பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா எக்ஸ்பான்ஷன்க்காக கேரளா ஃபோக்கஸ் பண்ணி இந்த அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. தென் உட்காஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து ராஜஸ்தான் ரீஜியன் ஃபோக்கஸ் பண்ணி கவர்ன்மென்ட் எக்ஸாம் பிரிப்பரேஷன்க்காக அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அக்யூசியேஷன் எல்லாமே ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்களோட பிசினஸ் சென்டர்ஸ எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த 2 சென்டர்ஸ் அலோன் பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூல 15% வரை கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இந்த 2 சென்டர்ஸ்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு மேனேஜ்மென்ட் சொல்றாங்க. இந்த ஐபிஓ ப்ரோசீட்ஸ் மூலமாவும் பார்த்தீங்கன்னா, 26 கோடி இந்த ராஜஸ்தான் சென்டர்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்காங்க. இந்த நியூ ஏஜ் கம்பெனி பார்த்தீங்கன்னா, 3,480 கோடி ரைஸ் பண்றாங்க. அதுல 3,100 கோடி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ் கேப்பிட்டல் ரைஸ் பண்றாங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டரா இருக்கும் இந்த கம்பெனிக்கு. ஸோ இந்த ஐபிஓ ப்ரோசீட்ஸ் இந்த ஃப்ரெஷ் கேப்பிட்டல் யூஸ் பண்ணி இவங்க மெயினா பார்த்தீங்கன்னா, இவங்களோட சப்சிடரி கம்பெனி ஆஃப்லைன்ல இருக்கிற சென்டர்ஸ்ல அவங்களோட கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. மேஜரா பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கு வந்து லீஸ் பேமெண்ட் பண்றதுக்கு, தென் இவங்களோட மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ் அட்வர்டைஸ்மென்ட்க்காக 710 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஐபிஓல ஃப்ரெஷ் கேப்பிட்டலா 3,100 கோடி அவங்களோட கேப்பெக்ஸ்க்காக யூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இது போக இந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் மூலமா லாஸ்ட் 3 இயர்ஸா பாசிட்டிவ்ல தான் கேஷ் ஃப்ளோ வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் இயர்ல 500 கோடி வரை இவங்களோட ஆப்பரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் மூலமா இந்த கம்பெனி எஃபெக்டிவா கேஷ் ஜெனரேட் பண்றாங்க. அபௌட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஆங்கருக்கு வந்து 1,563 கோடி வரை அலோகேஷன் குடுத்திருந்தாங்க. ஸோ டோட்டலா 57 இன்வெஸ்டர்ஸோட நேம் இருக்கு. ஸோ இதுல 55% பார்த்தீங்கன்னா, 14 மியூச்சுவல் ஃபண்ட் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்டுக்கு அலோகேஷன் குடுத்திருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவையா 35 ஸ்கீம்ஸ் மூலமா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் 45% வந்து ஃபாரின் அண்ட் குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்திருக்கு. ஸோ நெறைய ரேர் நேம்ஸும் இந்த ஆங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆங்கர் இன்வெஸ்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு என்ன பெனிஃபிட்ன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டர்மா இந்த ஆங்கர்ஸ் இன்வெஸ்ட் பண்றதுனால இந்த கம்பெனில லாங் டர்ம் குரோத் நல்லா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ பிரைஸ் வேல்யூவேஷன் பார்க்கலாம். ஸோ பிரைஸ் டூ புக் வேல்யூ 16 டைம்ஸ் இருக்கு. பிரைஸ் டூ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 11 மல்டிபிள்ல இருக்கு. இபி பை இபிடாவும் 163 மல்டிபிள். ஸோ இது வந்து ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். 163ன்ற போது. ஸோ அட்ஜஸ்டட் இபிடா வச்சு பார்த்தீங்கன்னா 73 டைம்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு நியூ ஏஜ் கம்பெனிக்கு நாட் மோர் ஹை வேல்யூன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம எப்போ ஃபேர் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, நம்ம நெக்ஸ்ட் இயர் ஆன்வர்ட்ஸ்ல இருந்து உங்களோட வேல்யூவேஷன் வந்து லோ ஆயிரும். ஸோ 25 இபி பை இபிடா மல்டிபிள் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கம்பெனியோட ப்ரொஜெக்டட் குரோத் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 35-40% சிஏஜிஆர்ல நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல குரோத் ரேட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனில பிஃபோர் ஐபிஓ பார்த்தீங்கன்னா, ஈஷாப் ஷேர்ஸ பார்த்தீங்கன்னா 137 கோடிக்கு பைபேக் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஈஷாப்போட பை பிரைஸ் வந்து ரூ. 127 பெர் ஷேர்ல வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ பிரைஸ கம்பேர் பண்ணும்போது 17% பிரீமியம் அதாவது ஹை வேல்யூவேஷன்ல பை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ ஐபிஓ இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ட் இந்த கம்பெனில ஸ்ட்ராங்கா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஹை பிரீமியம்ல வாங்கியிருக்காங்க. தென் இந்த கம்பெனியோட ரிஸ்க்ன்னு பார்த்தீங்கன்னா, 43% ரெவென்யூ ஆஃப்லைன்ல ராஜஸ்தான் ரீஜியன்ல மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கு. ஃபினான்ஷியலி லாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்ஹெச்பியோட ரிஸ்க் செக்ஷன்லயும். இந்த கம்பெனில எந்த ஒரு மேஜர் லிட்டிகேஷனும் இல்ல. ஸோ நம்ம இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு குரோத் உள்ள கம்பெனி. ஸோ ரெவென்யூ வைஸ், ஸ்கேலிங் வைஸ் ஸ்ட்ராங்கா குரோ ஆயிட்டே வராங்க. எந்த ஒரு டைரக்ட் பியர்ஸும் ஸோ லிஸ்டட் பியர்ஸ் யாரும் இல்லன்ற போது இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரி, இந்த டீச்சிங் ஃபீல்டுல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்லயும் குரோத் அதிகமாவே இருக்கு ஃபியூச்சர்ல கூட. ஸோ இந்த கம்பெனி பிசினஸ் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ கோர் பிசினஸ்ல எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. ப்ரொமோட்டரும் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குரோயிங் கம்பெனில நம்ம லாங் டர்ம் வரை கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபைனலி பிசிக்ஸ் வாலா ஐபிஓல நான் என்னோட எல்லா அக்கவுண்ட்ல இருந்து போத் லிஸ்டிங் கெயின் அண்ட் லாங் டர்ம் growthக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட மெயின் மோட்டிவே பார்த்தீங்கன்னா, நான் லாங் வீடியோவா போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா, லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து டீட்டெயில்டா அனலைஸ் பண்ணா மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் பெரிய வீடியோவா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் அனலைசிஸ் வீடியோ நீங்க பார்க்கணும்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் எனக்கு மோட்டிவேட்டடா நெறைய வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் டூ ஆல்.